வரப்போற 2026 உங்க வாழ்க்கையிலே ஒரு சிறந்த வருஷமா இருக்கணுமா? அப்போ சும்மா கனவு கண்டுட்டு இருந்தா பத்தாது. 2026 நாமளே நம்ம கையால எப்படி சூப்பரா டிசைன் பண்றதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். உங்க எதிர்காலத்தை நீங்களே உருவாக்க தயாரா இருங்க. நீங்க எல்லாத்துக்குமே தகுதியானவங்க. இந்த வரிய ஒரு நிமிஷம் நல்லா உள்வாங்கி பாருங்க. ஒரு நல்ல வாழ்க்கை, வெற்றி, சந்தோஷம் இது எல்லாமே உங்களுக்கு தான். ஆனா இது ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் கோட் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னால ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. இது ஏதோ காலையில எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்ற ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மட்டும் கிடையாது. இதுக்குள்ள ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. ஆமாங்க, தகுதினாலே அது ஒரு பொறுப்பு தான். உங்களுக்கு ஒரு சூப்பரான வருஷம் வேணும்னா அதை உருவாக்குற முழு பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கு. அதுவா எதுவும் நடந்துடாது, அதிர்ஷ்டத்திலையும் கிடைக்காது. அதை நீங்க தான் உருவாக்கணும். இங்க தான் 2 விதமான அப்ரோச் வருது. ஒன்னு வெறும் நம்பிக்கை, 2026 எப்படியாவது நல்லா போயிடும்னு சும்மா காத்துட்டு இருக்கிறது. இன்னொன்னு தெளிவான செயல், நான் எடுக்கிற முடிவுகளும் என் பழக்க வழக்கங்களும் தான் 2026 தீர்மானிக்க போகுதுன்னு நம்பி வேலை செய்யறது. சொல்லுங்க, நீங்க இதுல எந்த பக்கம்? அப்போ வெறும் நம்பிக்கையை மட்டும் நம்பாம ஒரு தெளிவான நோக்கத்தோட எப்படி செயல்படுறது, உங்க வருஷத்தை நீங்களே கட்டுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை இப்ப பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் ஒர்க்ல மொத்தம் 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. சொல்லப்போனா உங்க வாழ்க்கையில மத்த எல்லா விஷயமே இந்த 4 நம்பிதான் இருக்கு. இதுல மட்டும் நீங்க கவனம் வச்சீங்கன்னா வரப்போற வருஷத்தை நீங்க நினைச்ச மாதிரி செதுக்கிடலாம். சரி, முதல் தூண் நிதி அமைதி, அதாவது ஃபைனான்ஷியல் பீஸ். பாருங்க, பணக்காரனா இருக்கிறதுக்கு முன்னாடி மனசுல அமைதி வரணும். பணத்தை பத்தின கவலையே இல்லாம வாழ்றது தான் நிஜமான செல்வம். அப்படின்னா என்ன இந்த நிதி அமைதி? அது எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிள். மாசம் வர பில்ஸ டென்ஷன் இல்லாம கட்ட முடியும். உங்ககிட்ட ஓரளவு சேமிப்பு இருக்கும். திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னா பதற மாட்டீங்க. எதிர்காலத்தை பத்தி பயம் இல்லாம பிளான் பண்ண முடியும். இதுதாங்க உண்மையான ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். சரி, இந்த நிதி அமைதியை அடைய என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது, வர்ற வருமானத்துல ஒரு பகுதியை மிஸ் பண்ணாம சேமிக்கணும். மூணாவது, உங்க ஃபியூச்சருக்காக யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். கடைசியா, சம்பளம் ஏறினாலும் நம்ம லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஏத்திக்காம பாத்துக்கணும். இந்த 4 பழக்கம்தான் இதுக்கு பேஸ்மெண்ட். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் உங்க வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ற ஒரு டூலா தான் இருக்கணும். அது உங்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு மாஸ்டரா மாறிடவே கூடாது. அடுத்து 2வது தூண். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தயாரிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். அப்படின்னா வாய்ப்புகள் அதுக்கு தயாரா இருக்கிறவங்கள தேடி தான் வரும். லக்குங்கிறது சும்மா திடீர்னு வர்ற விஷயம் இல்ல. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி வரும்னு கேக்குறீங்களா? அது ஒரு புது ஜாப் ஆஃபரா இருக்கலாம், இல்லனா கரெக்டான நேரத்துல உதவ வர்ற ஒரு ஆளா இருக்கலாம், திடீர்னு உங்க மனசுல வர்ற ஒரு பிரில்லியன்ட் ஐடியாவா கூட இருக்கலாம், ஏன் நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு பிரேக் த்ரூவா கூட இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வாய்ப்புகளை எப்படி நம்ம பக்கம் இழுக்கிறது? ரொம்ப சிம்பிள். நீங்க பண்ற வேலையை டெய்லி விடாம செஞ்சுட்டே இருங்க. புது ஐடியாஸ்க்கு எப்பவும் ஓப்பனா இருங்க. யாரும் பார்க்காத நேரத்திலையும் நேர்மையா நடந்துக்கோங்க. இப்படி தொடர்ந்து நீங்க சரியா இருக்கும்போது அதிர்ஷ்டம் தானா உங்களை தேடி வரும். 3வது தூண் ஹெல்த் ஃபவுண்டேஷன், அதாவது ஆரோக்கியம். இது நம்ம ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொத்து. ஆனா என்ன, நம்ம பல சமயம் இதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம் இல்லையா? ஒரு நல்ல ஹெல்த்னா என்ன தெரியுமா? வேலை செய்யறதுக்கும் தெளிவா யோசிக்கிறதுக்கும் தேவையான எனர்ஜி, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி, எமோஷனலா பேலன்ஸ்டா இருக்கிறது, அப்புறம் கடைசி வரைக்கும் யாரையும் சார்ந்தில்லாம இண்டிபெண்டண்டா இருக்கிறது. இந்த ஆரோக்கியமான அடித்தளத்துக்கு என்ன தேவை? உடலுக்கு எனர்ஜி கொடுக்க ரெகுலரா மூவ்மெண்ட், அதாவது எக்ஸசைஸ். மனசு தெளிவா இருக்க நல்ல சத்தான சாப்பாடு. உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்க நல்ல தூக்கம். கடைசியா மன அமைதிக்கு ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றது. இந்த 4 விஷயமும் இல்லாம நீங்க எதை சாதிச்சாலும் அதுல ஒரு அர்த்தமே இருக்காது. இப்போ நம்மளோட கடைசி, அதாவது 4வது தூணுக்கு வந்தாச்சு. இது அமைதியான மனநிறைவு. இது ஏதோ சத்தமா கொண்டாடுற சந்தோஷம் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு அமைதி. இந்த மனநிறைவு எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? நீங்க பதற்றமா உணர்றதை விட அதிக நேரங்கள்ல அமைதியா ஃபீல் பண்ணுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறி வர்றத நீங்களே ஏத்துக்குவீங்க. முக்கியமா உங்க லைஃபை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணவே மாட்டீங்க. இந்த அமைதியை எப்படி உருவாக்குறது? உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கற மாதிரி கோல்ஸ் செட் பண்ணுங்க. உங்க நேரத்தையும் எனர்ஜியையும் பாதுகாக்க ஒரு ஹெல்த்தியான பவுண்டரிஸ் வச்சுக்கோங்க. கடைசியா நல்ல அர்த்தமுள்ள உறவுகளை வளர்த்துக்கோங்க. பாருங்க, நீங்க செய்யறதும் நீங்க நம்புறதும் ஒன்னா இருக்கும்போது மனநிறைவு அதுவா வரும். அப்போ 2026 எப்படி நமதாக்கிக்கிறது? சின்ன சின்ன ஆனா தொடர்ந்து செய்யற செயல்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது. ஒரே நாள்ல பெரிய மாற்றம்லாம் தேவையில்ல.
ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். 2026 ஏதோ கனவுல வர்ற மாதிரி பார்க்காதீங்க. அத உங்க உரிமையா மாத்துங்க. எப்படி? ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல முடிவெடுங்க. உங்க எனர்ஜியை உறிஞ்சுற விஷயங்களை தூக்கி போடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ற பழக்கங்களை உருவாக்குங்க. உங்க நேரத்தையும் சக்தியும் ஒரு கோட்டை மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. 2026ங்கிறது உங்களுக்கு ஏதோ நடக்க போற விஷயம் கிடையாது. அது உங்களால நீங்களே உருவாக்க போற ஒரு விஷயம். அந்த பவர் அது உங்க கையில தான் இருக்கு.